இந்த செப்டம்பர்ல பிரதமர் மோடி அவர்கள் பதவி விலகுவார் என்று ஒரு வருஷமா சொல்லிட்டு இருந்தாங்க. மோகன் பாகவத்தும் எனக்கும் வயதாயிட்டுன்னு சொன்னாரு. ரெண்டு பேருமே விலகுற நிலையில இல்லை. ஆர்எஸ்எஸ்ல டாமினேட் பண்றது பார்ப்பனர்கள். இந்த மாதிரி இந்தியாவை இந்து ராஷ்டிரம் ஆக்கணும் அப்படின்னு உள்ள நோக்கம் உள்ளவங்க யாரு? ஆர்எஸ்எஸ். இப்போ என்னன்னா முக்கியமான செய்தி இதுக்கு பின்னாடி முக்கியமான செய்தி விரைவில் மோடி தூக்கி எறியப்படுகிறார். இப்போ மோடி மக்கள்கிட்ட பரிச்சயமான கரிஷ்மான்னு ஒரு 100% வச்சாச்சுன்னா அமித்ஷா 10% 15% இருப்பார் அதிகபட்சம். அப்ப நீங்க சொல்றீங்க பிராமணர்களை ஒரு பக்கம் மோடி ஒதுக்குறார். செய்யார்ல நம்ம ஊர்லயாவது 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்கன்னா இதில் யூபியில் 3 கோடி வாக்காளர் நீக்கப்பட்டிருக்காங்க. நேயர்கள் அனைவரையும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய அரசியல் ஆடுகளம் இந்த நிகழ்ச்சியில நாம் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியது மத்தியில் ஆளும் பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்களுக்கும் சுயம் சேவக் என்கின்ற சங் பரிவார் சங்கத்திற்கான மோதல்கள் கடந்த சில மாதங்களாக தொடர்கிறது. கடந்த ஆண்டு ஆரம்பித்த அந்த மோதல் இதுவரை முடிந்திருக்கிறதா? டெல்லியில் தற்போதைய நிலை என்ன? சில செய்திகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. நம்முடைய ஊடகவியலாளரும் சர்வதேச செய்தி ஆய்வாளருமாகிய திரு கஸ்ஸாலி அவர்களோடு அந்த செய்தியை நாம் இப்போ பேச போகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற தோழர் கஸ்ஸாலி அவர்களை நான் வரவேற்கிறேன். சார் வாங்க. சார், இப்போ டெல்லியில ஒரு வருஷம் தாண்டிட்டு 2 முடிஞ்சு 20 முடிஞ்சு 11வது ஆண்டு முடிய போகிறது. ஆமா. ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவும் தாண்டி போய்விட்டு இந்த செப்டம்பர்ல பிரதமர் மோடி அவர்கள் பதவி விலகுவார் என்று ஒரு வருஷமா சொல்லிட்டு இருந்தாங்க. மோகன் பாகவத்தும் எனக்கும் வயதாயிட்டுன்னு சொன்னாரு. ரெண்டு பேருமே விலகுற நிலையில இல்லை. ரெண்டு பேருமே வலுவாக சங்க பரிவார அமைப்புகளை சங்கத்தை கொண்டு சென்றார் பாகவத் அவர்கள். இவர்கள் கட்சியை அமித்ஷா மோடியும் கொண்டு செல்கிறார். இப்படியே செல்ல போகிறதா? இப்படி தொடர்மா? என்ன நிலை? ரொம்ப முக்கியமா கடந்த ஒரு வருஷத்துக்கு மேல ஆர்எஸ்எஸ்ல டாமினேட் பண்றது பார்ப்பனர்கள். பிஜேபியில் இப்போ டாமினேட் பண்ணுறது குஜராத் பனியாக்கள். ஸோ இந்த 2 பேருக்கும் ஒத்து வரலை. என்னென்னா குஜராத் பனியாக்களும் ஆர்எஸ்எஸ் பார்ப்பனர்களும் அண்ணன் தம்பி மாதிரி ஒன்றா தான் இருந்தாங்க. ஆனால் என்னென்னா இவங்க ஒரு நோக்கத்தோட இந்த மாதிரி இந்தியாவை இந்து ராஷ்டிரம் ஆக்கணும் அப்படின்னு உள்ள நோக்கம் உள்ளவங்க யாரு? ஆர்எஸ்எஸ் பார்ப்பனர்கள். ஆனால் குஜராத் பனியாக்கள் யார் ஆட்சி பண்ணாலும் பரவாயில்ல, எங்களுக்கு வியாபாரம் அப்படின்னு நிலைப்பாட்டில் உள்ளவங்க. ஸோ அந்த வியாபார நிலைப்பாட்டில் வரும்போது எதுவாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற இடத்துல ரொம்ப இறுக்கி பிடிச்சிட்டாங்க. ஏன்னா குஜராத்லேருந்து இவரை கொண்டு சேர்த்ததில் முக்கியமான ஒருத்தர் அதானி. 2014க்கு முன்னாடி அதானி யாருன்னே தெரியாது. அவரோட டேர்ன் ஓவர், அவரோட சொத்து மதிப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப கீழே. இப்போ பல மடங்கு போயிடுச்சு. ஓகே, இப்போ என்னென்னா முக்கியமான செய்தி இதுக்கு பின்னாடி முக்கியமான செய்தி விரைவில் மோடி தூக்கி எறியப்படுகிறார். என்ன அதிசயமான செய்தியா இருக்கு, ஆச்சரியமான செய்தியா இருக்கு. என்ன அதிசயம் இல்ல, ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியம், அதிர்ச்சியா இருக்கு. என்ன அப்படி சொல்றீங்க? உங்கள்கிட்ட எந்த விதமான தரவுகள் இருக்கு? என்னன்னா அதாவது ஒன்னொன்னா சொல்லும்போது நமக்கு புரிஞ்சிடும். அவங்க ஆர்எஸ்எஸ் எதிர்பார்த்தது என்னன்னா, இவர் அங்கே இருக்கிற பார்ப்பனர்களுக்கு சௌரியம் பண்ணாமல் அவங்கள பூரா ஒதுக்கி வச்சாங்க. அப்புறம் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இங்கே தமிழ்நாடு பிஜேபி அண்ணாமலை மூலமாக இருக்கிற பார்ப்பனர்களை பூரா ஒதுக்கி வச்சாங்க. அப்புறம் இதே மாதிரி நிறைய இடங்களில் ஒதுக்கி வச்சு பார்ப்பனர்களுக்கு கிட்டத்தட்ட பிஜேபி எதிரான கட்சின்ற மாதிரி ஓரளவு வந்தது. ஆக்சுவலி நீங்கள் இந்தியா முழுவதும் எல்லா ஸ்டேட்லேயும் இல்லை, சில ஸ்டேட்டில் பண்ண முடியல, பட் மெஜாரிட்டி பண்ணாங்க. அதில் என்னென்னா யாரெல்லாம் அதுக்கு இவருக்கு கூட இருந்து எல்லா வேலையும் செயல்படுத்தினது அமித்ஷா. அது டவுட் இல்லையே. ஆமாம், அமித்ஷா. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஓப்பன் சீக்ரெட் தானே. என்னென்னா அங்கே இவர் மேலே என்ன சொல்ல தீர்ப்பு, இவருக்கு எதிராக தீர்ப்பு சொன்ன ஒரு நீதிபதியை
கொலையானார். அந்த டவுட்ல இருந்து அவர் வந்து பேரம் பேசுறது, விலை பேசுறது, மிரட்டுறது எல்லா வகையிலையும் வந்து அவர் வந்து இன்னைக்கு வந்து டாப். ஆனால் மக்களுக்கு ரொம்ப இணக்கமான பரிச்சயமான ஒரு கரிஷ்மாவான இல்லை. இப்போ மோடி வந்து மக்கள்கிட்ட வந்து பரிச்சயமான கரிஷ்மான்னு ஒரு 100% வச்சாச்சுன்னா, அமித்ஷா வந்து 10% 15% இருப்பார் அதிகபட்சம். மோடி அளவுக்கு கிடையாது. இல்ல மோடி 100னா இவர் 10 15. இவரை மேல்மட்ட லெவல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் பேரம் பேசுறதுதான் தெரியுமே தவிர, மோடிங்கிற நேம் which has been embedded every people of whole nation. ஆமா அது அவங்க வாக்கு அளித்தவர்களாக இருந்தாலும் மறுமுனையில் இருப்பவர்களுக்கும் மோடியை தெரியும். எல்லாருக்கும் தெரியும். ஈவன் இப்போ பிறந்து தவழ்ந்துட்டு இருக்க குழந்தைய கூட மோடி தெரியும். மோடி தெரியும். அந்த அளவுக்கு பிரபலமா யாரும் பிரபலம். ஆமா அந்த அளவுக்கு. அப்ப என்னன்னா இவர் வந்து 75 வயசு முடியும் போது அவங்க பதவி விட்டு போய் ஒரு சிறப்பு அந்தஸ்துல அதாவது டம்மி போஸ்ட்ல இருக்கலாம் அப்படின்னு சொன்னதே மோடி தான். யாரா நம்ம முரளி மனோகர் ஜோஷி, அத்வானி எல்லாத்தையும் வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டு இவங்களுடைய ராஜ்யத்தை வந்து ஸ்ட்ராங்கா பலப்படுத்தினாரு. இப்ப நீங்க சொன்னதை நம்ம கொஞ்சம் மக்களுக்கும் சொல்லுவோம். அத்வானி அவர்களால் அரசியல் கொண்டு வரப்பட்டார். குஜராத்துடைய படுகொலை அரசியல்ல வாஜ்பாய் ராஜ தர்மத்தை மீறி விட்டீர்களே, எந்த முகத்தை வைத்து அந்நிய மண்ணை நான் சந்திப்பேன் என்று கேட்டபோது இவருக்காக பரிந்துரை செய்தவர் அத்வானி. ஆமா. பின்பு முரளி மனோகர் ஜோஷி, லால் கிஷோர் அத்வானி, அதே போன்று அருண் ஷோரி, யஸ்வந்த் சின்ஹா போன்ற மூத்த தலைவர்கள் அனைவரும் ஒதுக்கப்பட்டார்கள். காரணம் 75 வயதில் உள்ளவர்களை ஒதுங்கி இருக்கணும். அது வந்து எப்படின்னா ஒரு அவங்களுடைய பைலால வந்து இருக்கோ இல்லையோ அதை சொல்லி இந்த மாதிரி சொல்லி. ஆனால் இவரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு வந்து திரைப்படம் எனது அமைதிப்படை அப்படியே மேட்ச் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு வந்தது. அதை நம்ம வந்து அந்த விமர்சனம் பண்ணலை. என்னன்னா இவருக்கும் அதாவது எப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ என்ன நமக்கு வந்து ஒரு அதிகாரம் வேணுங்கிறதுக்காக 75 வயசு அதை வந்து வெளியே போகணும் அப்படின்னா நம்ம வந்து தென்னை மரத்தில் சொல்லுவோம். அதாவது அடிமட்டையை பார்த்து நுனிமட்டை சிரிச்சது, நாளைக்கு அந்த நுனிமட்டை அடிமட்டை ஆகும்ல. அதே மாதிரி இவருக்கும் 75 வயசு. தெற்கு பகுதியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காவலையை பார்த்து குருத்தோலை சிரித்ததா. அதான் காவலையை பார்த்து குருத்தோலை சிரிக்கிறது, குருத்தோலை நாளை காவலையாக ஆகும். அது தெரியாமல் அது சிரிக்கும். அப்ப இவருக்கும் அதே 75 வயசு செப்டம்பர் 17ஆம் தேதி வந்தது. அவர் வெளியே போயிடுவார்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. இறுக்கி பிடிச்சிக்கிட்டு, அதுவும் இந்த நேரத்தில் பிஜேபி வந்து மெஜாரிட்டி இல்லை. அது வந்து இவர் நம்ம சந்திரபாபு நாயுடு, அப்புறம் பீகார் சிஎம் இவங்களோட ஆதரவுல சப்போர்ட்டில் என்னமோ அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துலையும் தான் வந்து விலக மாட்டேன்னு உடும்பு புடியா பிடிச்சிட்டு இருக்காரா மோடி. இப்போ வரைக்கும் ஆட்சி நடக்கு. ஆமா. அப்ப என்னன்னா ஆர்எஸ்எஸ் வந்து இவரை வந்து கீழே இறக்கணும்னா ஒன்று சாதாரணமாக சொல்லி இறக்கவே முடியாது. இவரை வந்து கேவலப்படுத்தி பிரச்சனையை கொண்டு வந்து ரொம்ப இவர் வந்து தரந்தாழ்ந்து இறக்கி விட்டா மட்டும்தான் அவர் வந்து வெளியே போவார் அப்படின்ற இடத்துக்கு வந்து சுப்பிரமணிய சுவாமி என்ன சொன்னார், நம்ம வந்து எப்ஸ்டீன் பிரச்சனை ஒரு ஃபைல்ஸ் வந்தது கேள்விப்பட்டிருப்பீங்க சமீபத்தில். ஆமாம். அது வந்து எப்படின்னா அங்கே ஒரு தீவில் வச்சு 15 வயசு கீழே உள்ள பொண்ணுகளுக்கு பெரிய பெரிய தலைவர்கள் பெரும்பெரும் பணக்காரர்களுக்கு வந்து விருந்து வச்சாங்க. அதில் மோடியும் இவரோட யூனியன் மினிஸ்டர் இன்னொருத்தரும் சம்மந்தப்பட்டவங்க அப்படின்னு ட்வீட் பண்ணார். இல்லை, அவர் பேசுறதெல்லாம் கணக்கில் எடுக்க முடியாது. ஆனால் அவர் பேசுன என்ன வேணாலும் பேசுவார் சுப்பிரமணிய சாமி. என்னன்னா ஏன்னா அவரை வந்து மோடி அவர்கள் ஒரு உயர்ந்த பதவியில கொண்டு வரல, அந்த மனக்குறையில் அவர் சொல்லியிருக்கலாம். ஆமாம், அவர் பார்ப்பனர் கொண்டு வரல, அவரை ஒதுக்குனாங்க. ஆனால் இப்போ மோடி சம்மந்தப்பட்டு இந்தியாவில் வேற யாராவது இப்படி ட்வீட் பண்ணியிருந்து உயிரோடையோ அல்லது வெளியில் நடமாட முடியுமா? ஒரு கேள்வி. சுப்பிரமணிய சுவாமி வந்து பேசுறது வந்து கண்ணாபண்ணான்னு பேசுறாருன்னு நம்ம வந்து ஒரு காமெடி பேசு மாதிரி எடுத்துக்கிட்டாலும் அவர் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வந்து வெளியிட்டார். அது வந்து இந்திய அளவில் கிட்டத்தட்ட பொதுமக்கள் அளவில் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. நம்பர் 1 வந்து அவரை டேமேஜ் பண்ணுறது. நம்பர் 2 வந்து அந்த பிஎம்ஓ பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் 20 வருஷத்துக்கு மேலே இவருக்கு நிழலாக கூடவே இருந்த ஒருத்தர் பேர் வந்து ஹிரண் ஜோஷி. அவர் தான் ஊடகத்தை அத்தனை வந்து மோடிக்கு ஆதரவாக கொண்டு வந்து யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்களோ அந்த ஊடகத்தெல்லாம் விலைக்கு வாங்கி என்டிடிவியெல்லாம் வந்து அதானிக்கு விலைக்கு வாங்கி கொடுத்தது. அப்படி ஆரம்பித்து நம்ம நியூஸ் 18லேருந்து எல்லா வேலையும் அவர் தான் பண்ணார். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது வந்து விவாத மேடை இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற புதிய தலைமுறை வரைக்கும், புதிய தலைமுறை இந்த தந்தி வரைக்கும்
யார் யார் எப்படி நீங்கள் கூப்பிடணும், என்ன மாதிரி பேசணும், நெரேட்டிவ் செட் பண்ணுற வரைக்கும் இந்தியா முழுக்க அவரோட பார்வையில் எல்லாம் நடந்தது. பயங்கரமான ஸ்ட்ராங் மேன். அதாவது மோடிக்கு அடுத்தபடியாக அமித்ஷா, ஆஃபீஸில் மோடிக்கு எல்லாமே அவர் தான். ஹிரண் ஜோஷி அவருக்கு பிராமின் தானே அவர்? ஆமாம், ஜோஷினாலே பிராமின். ஜோஷி அவர் அந்த அந்த கம்யூனிட்டியில் அவர் பிராமின் கம்யூனிட்டி. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க பிராமணர்களை ஒரு பக்கம் மோடி ஒதுக்கி கொண்டிருக்கிறார், பனியாக்கள் அவர்களும். மறுபடியும் கிரண் ஜோஷி தான் எல்லாத்தையும் ஒதுக்கலையே. சொல்வதை ரெண்டும் மாற்றமா? இல்லை, எல்லாத்தையும் ஒதுக்கலையே. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம நிர்மலா சீதாராமனை வந்து இன்னும் இதை வச்சிருக்கிறாரு. அதாவது அவங்கள வந்து நிர்மலா சீதாராமன் இல்ல, ஜெய்சங்கர் இருக்கிறார். ஜெய்சங்கர் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிறாரு, பெரிய பதவியில் இருக்கு. ஆமாம், அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஆலோசகராக குருமூர்த்தி என்றும் இருக்கிறாரு. ஆனால் என்னன்னா அவருக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லாத ஆட்களை வந்து கூட வச்சிருக்காங்க. ஆனால் பிரச்சனை யாருக்கு, அவரோட பதவிக்கு ஈக்குவலாக யார் வர நினைக்கிறாங்களோ அவங்கள பூரா ஒதுக்கி எல்லா வேலையும் பார்த்தாங்க. அவருக்கு பதவிக்கு ஸ்ட்ராங்காக வந்தது யார்? இடையில 2 வருஷத்துக்கு முன்னாடியே பேசப்பட்டது வந்து யோகி ஆதித்யநாத். அவரை உள்ளூர்லேயே வந்து தோக்கடிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்தாங்க. இப்போ வந்து எஸ்ஐஆரில் நம்ம ஊர்லேயாவது வந்து 97 லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்கன்னா, இதில் வந்து யூபியில் வந்து 3 கோடி வாக்காளர் நீக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அவரை வந்து பழி வாங்குறதுக்கு அல்ல அவரை கீழே இறக்குறதுக்கு எல்லா வேலையும் பார்த்தாங்களா? இப்படி வந்து ஹிரண் ஜோஷிங்கிறவர் வந்து ரொம்ப கூடவே இருந்தாரா? ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஆளை காணோம். ஸோ காணோம் அப்படிங்கிறது வந்து நீக்கப்பட்டாரா, ஒதுக்கப்பட்டாரா, வேற நாட்டுக்கு அனுப்பப்பட்டாங்களா, வேற தீவுக்கு அனுப்பப்பட்டாங்களா, இல்லை ஜெயிலில் போட்டாங்களா, இல்லை வீட்டுக்காவலில் இருக்காங்களா, அவரை பற்றின எந்த ஒரு விஷயமும் தெரியல. நம்பர் 1. நம்பர் 2 வந்து தூக்கத்தில் கூட லேசாக அப்படி கண்ணு முழிச்சா மோடி வாழ்க அப்படின்னு சொல்கிற ஒரு ஊடகவியலாளர் யார் தெரியுமா? அர்னாப் கோஸ்வாமி. அவர் 10 நாளாக 2 வாரமாக கரெக்ட் மோடிக்கு எதிராக நேஷன் வாண்ட்ஸ் டு நோ. இல்லை, அவர் ஒரு தகவலை தானே பேசியிருக்காரு, தொடர்ந்து பேசுகிறாரா? தொடர்ந்து இது பேசிட்டு இருக்காரு. நமக்கு கிடைச்சது அர்னாப் கோஸ்வாமி தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஆளு. ஆமாம், அன்றைக்கு நேஷன் வாட்ஸ் நோ அப்படின்னு பயங்கரமா சத்தம் போட்டாரு, மினிஸ்டர்ஸ்களை கேள்வி கேட்டார். அதுக்கப்புறம் மற்ற நிகழ்ச்சிகளும் அவர் தொடர்ந்து அப்படித்தான் இருக்கிறாரு. ஆரவல்லி மலையை பற்றி ரொம்ப அகேன்ஸ்ட், ஏன்னா அதானிக்கு கொடுக்கறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. இப்போ வந்து நேற்று நினைக்கிறேன், இப்போ சமீபத்தில் கோர்ட்டே வந்து அதை ஹோல்டு போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா 100 மீட்டருக்கு மேலே 500 மீட்டருக்கு மேலேன்னு சில இது இருக்குது, லிமிட்டேஷன்ஸ். அதை வந்து அர்னாப் கோஸ்வாமி வந்து அதுக்கு எதிராக, அதாவது மக்களுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க. ரொம்ப முக்கியமாக மோடிக்கு எதிராக. இப்போது மோடியோட பேர் வந்து பொதுமக்கள்கிட்ட பெரும்பாலும் கெட்டு கிடக்கு. ஆனால் அதிகார மையத்தில் மோடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரா? இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி, ரொம்ப முக்கியமாக அந்த ஹிரண் ஜோஷி வந்து வெளியே போனதுக்கு முக்கியமான காரணம் வந்து யாருன்னு சொல்லி தகவல் என்ன தெரியுமா? நிர்மலா சீதாராமனோட மருமகன். யார் அவரு? அவர் ஒரு கிரண். அவர் வந்து வடநாட்டுக்காரர் தான், பார்ப்பன சமூகம் தான். அவர் பிஎம்ஓ பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் இந்த கிரணுக்கும் அந்த கிரணுக்கும் வந்து பிரச்சனையாகி அவர் வந்து காணாக்கப்பட்டிருக்கார். பிரச்சனை வந்து எப்படின்னா, அவர் வந்து தூக்கிட்டு அவர் வந்து நீக்கிட்டாங்க, பதவி விலக வச்சுட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவர் எங்கே இருக்காருன்னா அவர் போய் பேட்டி எடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். அவர் வந்து எங்கே இருக்காரு வேற போட்டு தெரியலை. இவ்வளோ முக்கியமான காணலை. ஆமாங்க, அந்த இதில் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் வந்து நம்பர் 1 அவர் தான். அதான் இப்போ சொல்லிட்டீங்களே ஆரம்பத்துல இருந்து அவரே. இப்போ மோடி திடீர்னு காணும் அப்படின்னு என்ன நினைப்போம்? கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவல். அப்போது மோடியை வந்து ரொம்ப முக்கியமாக வந்து மோடியை வந்து கீழே சாய்க்கணும் அப்படின்னா சுற்றி யாரெல்லாம் சாய்ச்சா மோடி சாய்வார். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அர்னாப் கோஸ்வாமியினுடைய அந்த மோடிக்கு எதிரான பேச்சு, அதாவது அரசுக்கு எதிரான பேச்சு, ஆமாம், ஜோஷி காணாமல் போனது, அதாவது இதுல இருந்து அவர் அதாவது பொதுக்களத்தில் அதிகமாக இல்லாதது, இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் வேலை என்று நீங்கள் சொல்லுங்க. ஆர்எஸ்எஸ் வேலை தான். எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா ஆர்எஸ்எஸ் முதல்ல இருந்து அந்த முணுமுணுப்பு நிறைய விஷயங்கள் இருக்குது. அவர் மோகன் பகவத் பேசினதாக இருக்கட்டும், அங்கேருந்து எதிராக வந்து மோடிக்கு எதிராக வந்து ஆர்எஸ்எஸ் வந்து கருத்து சொன்னதாக இருக்கட்டும், நிறைய இருக்குது. நீங்கள் ஊடகத்தை தேடி பார்த்தா ஆர்எஸ்எஸ் வந்து மோடிக்கு எதிராக எக்கச்சக்கமான கருத்து சமீபத்தில் சொல்லியிருக்காங்க. இல்லை, அது ஏற்கனவே கடுமையாக போனது. இப்போ சமீபத்தில் மோகன் பாகவத் பேசும்போது மோடி போவாரா என்று கேட்டார்கள். இப்போது ஒரு 3 வாரத்திற்கு முன்பு அதற்கு மோகன் பாகவத் 20 நாளைக்கு முன்னாடி என்ன பதில் சொன்னார்னா, அது கட்சியினுடைய உள் விஷயம், இதில் நாங்கள் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லி. அது வந்து அது இப்போ பொது வெளியில் சொல்கிறது தான். உள்ளே வந்து அவ்வளோ புகஞ்சிக்கிட்டு இருக்கு. இதில் இன்னொரு அடுத்தடுத்த விஷயங்கள் 2 முக்கியமான விஷயம்னு சொன்னால், அதாவது நமக்கு வந்த தகவல் இதில் வந்து
100% வந்து உண்மை இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்த தகவல் என்ன தெரியுமா? நம்பர் 1, அவர் கூடவே ரெட்டையர் மாதிரி கூடவே இருக்கிற அமித்ஷா என்ன பண்ணுறாருன்னா மோடிக்கு ஆதரவாக இல்லை. இப்போ நீங்க சொல்றதெல்லாம் பெரிய இதால இருக்கு. இல்லை. நம்பர் 2 வந்து கூடியதா இருக்கு, பயங்கர அதிர்ச்சியா. இல்லை, அதான் சொல்கிறேன். இது வந்து 100% உண்மையானு தெரியாது, வந்த தகவல். நமக்கு வந்து அங்கங்கே பேசுகிறோம் இது. அப்புறம் நம்பர் 2 வந்து அதானிக்காகத்தான் மோடி வந்து நாடு நாடாக சுற்றினார். அந்த அதானி வந்து மோடியை கைவிட்டதா தகவல். அப்படி என்றால் இதற்கு காரணம் யார்? தனிப்பட்ட ஒரு நிமிஷம், தனிப்பட்ட முறையில் நீங்கள் சொல்கிற ஜோசியோ நிர்மலாவுடைய வந்து மருமகனோ அதானியோ அமித்ஷாவோ தனித்துவ ஆட்கள் அல்ல. இவர்களை இவ்வளவு அழுத்தத்திற்கு உள்ளாக்கியதாக ஒருவேளை உண்மை இருக்கலாம், போயிருக்கலாம். இதற்கு பின்னணி யாராக இருக்கும்? என்ன முயற்சி, என்ன திட்டம்? என்னன்னா இது அடுத்து வந்து இந்தியாவை ஆட்சி பண்ணக்கூடியது ஒரு பார்ப்பன சமூகத்தில் ஒருத்தர் தான் வரணும், பனியாஸ் வேண்டாம் சொல்லி ஃபட்னாவிஸை கொண்டு வர்றதுக்கு எல்லா ஏற்பாடும் நடக்குது. அதாவது மகாராஷ்டிராவின் தற்போதைய முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்து தானே குஜராத்ல இருந்து இவரை கொண்டு வந்தாங்க. அவர் தான் வந்து அடுத்த லிஸ்ட்ல இருக்கிறது. இவர் நகர மாற்றார்ல, இவர் வந்து இடத்த காலி பண்ணா தானே அந்த சேர்ல உட்கார முடியும். நகர தலைவரால மாறி இருக்காரு. இல்ல, அவர் நகர்ந்தார்னா அவரால் வந்து இந்த மாதிரி இந்த சுக சௌரியங்கள் இல்லாம அவரால் இருக்க முடியாது. அவர் வந்து ஒரு பப்பெட்டு தான், ஆனாலும் இருக்க முடியாது. அவரை நகர்த்திட்டா அவர் வந்து இதை விட மோசமா, எப்படி நம்ம இவர் வந்து அத்வானி ஒரு மேடையில் இருக்கும்போது அவருக்கு வந்து கை கொடுக்குறாரு, இவர் வந்து கண்டுக்காம நிராகரிச்சார். கையை ஆமா, ரொம்ப நிராகரிச்சார். அதை விட மோசமா கேவலமா நடத்துவாங்க இவரை. அந்த பயம் இவருக்கு உயிரோடு இருக்கிற வரைக்கும் வந்து பதவியில் இருக்கணுன்ற ஆசை. ஆனால் சூழல் வந்து பயங்கர மோசமாக இருக்குது. என்னன்னா பிப்ரவரியில் கூட ஒருவேளை பிப்ரவரியிலேயே அவர் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணப்படலாம் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. ஒரு 15 நிமிஷமா மத்திய அரசியல் நடக்கிற விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ஆமாம், சில விஷயங்கள் யூகமாக இருக்கலாம். இல்லை, நமக்கு வந்த தகவல் வந்து 100% உண்மையாக இருக்க முடியாது இருக்கலாம். ஆமாம், செப்டம்பர்ல அவர் வெளியேறுவார்கள் என்று சொன்னப்பட்டது. நீங்கள் சொன்ன தகவல்கள் புள்ளியாக சொல்லியிருக்கீர்கள். அதானியோடு, நிர்மலா மர்மனோடு, அமித்ஷாவோடு, அர்னாப் கோஸ்வாமியோடு, சுப்பிரமணிய சாமி. அர்னாப் கோஸ்வாமி மட்டும் இல்லை, இருக்கிற அத்தனை ஊடகவியலாளரும் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்க. ஏன்னா இவர் ஹிரண் ஜோஷி இல்லைன்னு சொன்ன உடனே அழுத்தம் இல்லை. சரி, இது மாதிரி செய்திகளை நம்ம தொடர்ந்து பேசலாம் வேண்டும். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி.